அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குறை மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என் குழந்தை இப்போ 10th படிக்கிறான், அவனுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும். என் குழந்தை +2 நாளைக்கு எக்ஸாம், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அவருக்கு நாளைக்கு ஞாபகத்துக்கு இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அடுத்த வருஷம் +2னா இந்த வருஷமே நீங்கள் அவருக்கு ஞாபக சக்திக்கு ஹெல்த்துக்கு என்ன வேணுமோ அதை பார்க்கணும். 10thலேயே கூட பார்க்கலாம், இல்லை சின்ன குழந்தையிலிருந்தே பார்க்கலாம். அதை விட்டுட்டு எக்ஸாம் அந்த டைம் தான் அப்போதான் ஞாபகம் வர்றது, இப்படிலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அம்மாக்கள். இப்போ நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு என்னங்க அவருக்கு கொடுக்கலான்னு கேட்குறாங்க. ஞாபக சக்திக்கு இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு ஒரு நாளைக்கு சரியாயிடுமா? கிடையாது. நான் என்ன சொல்றேன், உங்க குழந்தைங்களோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சில குழந்தைகள் பயந்த சுபாவம் இருக்கும், வீட்டில் கரெக்டாக சொல்லிடுவாங்க, எழுதுவாங்க, அங்கே போனால் பயந்துருவாங்க. அப்போ அங்கே புது ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை புது மிஸ்ஸாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கிளாஸ் மிஸ் இருந்திருப்பாங்க, அந்த செட்டப்பில் குழந்தைகள் இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க, அந்த அட்மாஸ்பியரில் அந்த குழந்தைங்க வளர்ந்துருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க உதாரணத்துக்கு, அதே குழந்தைகள் இது கிளாஸ்ல வருவாங்கன்னு சொல்ல முடியும். மிஸ் மாறும். உடனே இந்த குழந்தை சொல்லுது, நான் இதில் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேங்க, எனக்கு அந்த மிஸ் வந்தால் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், அந்த மிஸ் இல்லைப்பா, இந்த மிஸ்ஸும் உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, அவங்கள விட நல்லா சொல்லி தருவாங்க, உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டு சொல்லி 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 போய் உட்கார வச்சுட்டு வரணும். இப்படி சைக்கலாஜிக்கல்ல இருந்து அவங்க ஹெல்த்து வீக்னஸ்ல இருந்து எல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல அவங்களுக்கு ஒரு 3 பயிற்சி இருக்கு. நீங்க யாருக்கு ஞாபக சக்தி குறைவோ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து நேரில் ஒரு தடவை கூட்டிட்டு வாங்க, இல்லையா ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன், அது முடித்தளவு ஒரு தடவை நேரில் வந்திருக்கு, அது பெஸ்ட்டு. குழந்தைங்க எவ்வளோ சொல் பேச்சு கேட்கலன்றீங்க, ரொம்ப ஹைப்பர்ன்றீங்க, நாங்கள் வர வச்சு அவங்க கிட்ட அன்பா பேசி அப்பவே இங்கேயே அந்த பயிற்சி செய்ய வைப்பேன். நீதான் சூப்பர், நீதான் ரொம்ப நல்ல பையன், நீதான் வெரி குட், உன்னதான் எனக்கு பிடிக்குது அப்படின்லாம் பேசுவோம் நாங்க. அப்பதான் அவர் நம்ம கிட்ட வருவாரு, பயப்படாம கிட்ட வருவார். அப்புறம் அவருக்கு என்னன்னு பார்த்துட்டு, சில பசங்க ஹாஸ்பிட்டல்னாலே அலறும், அப்படி இருக்கிற குழந்தைய நம்ம அன்பா பேசி பக்கத்துல உட்கார வச்சு செக் பண்ணி அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதனால கூட்டிட்டு வாங்க, நாங்களே இங்கேயே உட்கார வச்சு அவங்களுக்கு 3 பயிற்சியும் சொல்லி கொடுத்து அவங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன, மெமரி தானே, லாஸ் ஆஃப் மெமரி, நல்ல ஞாபக சக்தி கொடுக்கணும், அதுக்கு பூஸ்ட் பண்ணும், அதுக்கு உண்டான மெடிசன்ஸும் சொல்லுவோம், டயட்டும் சொல்லுவோம். சில பயிற்சிகள் ரொம்ப சிம்பிள், நீ தான் சூப்பராக பண்ணுறேன்னா பண்ணிட்டு. பேச பயப்பட்ட குழந்தைகள் 5 நிமிஷத்துல நல்லா பேச ஆரம்பிச்சிடும், சூப்பரா பேச ஆரம்பிக்கும், தைரியமா பேச ஆரம்பிக்கும், உடனே இங்கே செஞ்சு காமிக்கும். அப்படிலாம் பார்த்துருக்கேன். முன்பே உங்க குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுது, அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இப்பவே பண்ணணும் இல்லை, அது என்னது எக்ஸாம் டைம்ல, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்பத்துல இதெல்லாம் உங்களுக்கு மெடிசனே கிடையாது, கைண்ட் ஆஃப் ஃபுட்டு. நம்ம சாப்பாடை கொடுத்து அவங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸசைஸ் பயிற்சிகள் கொடுத்து அதுக்கப்புறம் டாக்ஸின்ஸ் வெளியே போகிறதுக்கு எல்லாம் கைட் பண்ணுறோம். குழந்தை பிறந்தோடனே ஸ்கூல் போயிடுமா? அது போல தான் இதுவும். அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, கொஞ்சம் டைம் ஆகும். அது தொடர்ந்து கொடுக்க கொடுக்க எடுத்த குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்க. அதனால நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும், நல்லா ஞாபக சக்தி வரணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, முன்னாடியே காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களும் நல்ல குழந்தைகளாக நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல நிறைய குழந்தைகள் தூங்குறது இல்லை நைட்ல, அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சமுதாயத்துல இருந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், குழந்தைக்கு ஒரு 7-7:30 சாப்பாடு கொடுத்துடணும். 8 மணிக்கு அந்த குழந்தைய வாக்கிங் கூட்டு போங்க, ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் கூட்டு போயிட்டு ஃப்ரீயா ஜாலியா அவங்க பேசுறதை நீங்க கேளுங்க, நீங்க பேசுறது அவங்க கேட்கணும். அப்போ அவங்க டவுட் எல்லாம் கேட்பாங்க. நல்ல கருத்துக்கள் உள்ள கதைகளை பேசிக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அரை மணி நேரம் போய் அரை மணி நேரம் வந்தா டயர்ட் ஆயிடும். வந்த உடனே குழந்தைங்க தூங்கும். அதை விட்டுட்டு இப்பெல்லாம் குழந்தைகள் நம்ம தூங்கினா கூட குழந்தைங்கள் 12-1 மணிக்கு முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பான ஹேபிட். அதனால இதெல்லாம் மாற்றம்
செய்தே ஆக வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.